வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் வந்து எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. அந்த மைக்ரோ டாஸ்கில் நம்ம பண்ண போஸ்ட் வந்து நீங்கள் பப்ளிக்கில் வச்சு தான் பண்ணீங்களா, அதை வந்து எப்படி செக் பண்ணணும், நீங்கள் ஏற்கனவே போட்ட போஸ்ட் வந்து பப்ளிக்கில் தான் வச்சு பண்ணீங்களா, அதை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண மைக்ரோ டாஸ்கில் நம்ம போஸ்ட் பண்ணதை வந்து பப்ளிக்கில் வைக்காமல் ப்ரைவேட்டோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோ வச்சுருந்தா அதை எடிட் போஸ்ட் கொடுத்து திரும்ப பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, அப்படி பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட அமௌண்ட் எதுவுமே ரெடியூஸ் ஆகாது. நம்ம வாலெட்டில் இருக்க அமௌண்ட் அப்படியே இருக்கும். இல்லைனா சார் கொடுத்த குறிப்பிட்ட டைம் முடியதட்டும் நம்ம பண்ணாமல் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அதனால் கரெக்டாக எல்லாருமே மாற்றிடுங்க. அது வந்து எப்படி எடிட் போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனில் பப்ளிக் ஆப்ஷன் வைக்க நம்மளோட செட்டிங் கரெக்டாக இருக்கா, நம்மளோட ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா, அது எல்லாமே செக் பண்ணாது. எப்படி செக் பண்ணணும் கொண்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக் ஐடி வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை நம்ம ப்ரொஃபைல் லாக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து இதில் தான் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இருந்து இதில் லாக் ப்ரொஃபைல் இருக்கா, இப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இல்லை அன்லாக்கில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாண்டா. இதுவே லாக் ப்ரொஃபைல் இல்லாமல் இதில் அன்லாக் ப்ரொஃபைல் இருந்துன்னா, அந்த அன்லாக் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை எப்படி லாக்கை எடுக்கணும் அதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். எப்படி இங்கே லாக்கில் இருக்கான்னு பார்க்க செக் பண்ணலும் அதே மாதிரி தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த இடத்துல பாருங்கள், அன்லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைல் லாக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து இதை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணால் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அன்லாக் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது see your ப்ரொஃபைல்னு வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன இருக்குல்ல, அன்லாக், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அன்லாக் ஆகிரும். இந்த மாதிரி தான் ஓகேன்னு கொடுக்கணும். சரியா, நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுங்க. இப்படி ஓகே கொடுத்தோன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அன்லாக் ஆகிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ணியெல்லாம் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். அடுத்து வந்து நம்மளோட செட்டிங்கில் போய் எப்படி பப்ளிக் மாற்றணும் அப்படியே தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி செட்டிங்கில் வந்து எப்படி போஸ்ட்டை வந்து பப்ளிக் மாற்றணும், அது பப்ளிக்கில் தான் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த 3 லைன் இருக்குல்ல, அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே போங்க. மேலே போகும்போது இருக்க அந்த இடத்துல போஸ்ட், அதாவது ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டியில் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்த கிளிக் பண்ணிடலாம். இதில் வந்து ஹூ கேன் see your ஃப்யூச்சர் போஸ்ட், இந்த இருக்க அந்த இடத்த ஆரோவை கிளிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிற இடத்துல ப்ளூ டாட் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் பப்ளிக்குன்னு மாற்றணும். அது எப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிற இடத்த நீங்கள் எப்படி பப்ளிக் மாற்றணும்னா, நெட்டில் பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் நேராக ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் ஒரு ப்ளூ டாட் வரும். ப்ளூ டாட் வந்த பிறகு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்த கிளிக் பண்ணிடலாம். பப்ளிக்குன்னு ஷோ ஆகும். அது பப்ளிக்குன்னு மாறிடுச்சான்னு திரும்ப செக் பண்ணாக்க அதே இடத்துல கிளிக் பண்ணும்போது காமிக்கும். என்ன பார்த்தீங்களா, பப்ளிக்கில் மாறிடுச்சா. இந்த மாதிரி மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்படி மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த எப்போ போஸ்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து பப்ளிக்னு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நான் காமிக்கிறேன், மாறி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதான் எப்போவுமே இங்கே தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். சரியா,
இந்த கிரியேட் ஸ்டோரியில் போய் போஸ்ட் பண்ணிடலாம். அது ஒரு நாள் தான் நிற்கும், அது வந்து டெலீட் ஆகிரும். நமக்கு வந்து எஸ்பிஓவில் இதை வந்து பார்க்க மாட்டாங்க. இது கிடையாது. நம்ம போஸ்ட் பண்ணுறது வந்து இங்கே ரைட்ஸ் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் செக் பண்ணணும், இது பப்ளிக்கில் இருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இருக்கா இல்லைனா ப்ரைவேட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செட்டிங்கில் பப்ளிக் மாற்றினால இங்கே நம்ம எந்த சேஞ்சும் பண்ணண்டா, பப்ளிக்னு இருக்க ஆப்ஷனே வச்சு நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இப்படி நம்மளோட ப்ரொஃபைலில் அன்லாக் பண்ணி வச்சுட்டாலும் அடுத்து வந்து செட்டிங்கில் போய் நம்ம பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணிட்டாலும் நம்ம இந்த இடத்துல பப்ளிக்னுங்கிற ஆப்ஷன் தான் எனேபிள் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் பண்ணும்போது கூட செக் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கா ப்ரைவேட் இருக்கான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணனா அந்த ஆரோவை கிளிக் பண்ணி மாற்றலாம். அந்த ஆரோ கிளிக் பண்ணி மாற்றுறதுமே உங்களோட ப்ரொஃபைல் அன்லாக்கில் இருந்தால் தான் நீங்கள் மாற்றும் போது இப்போ போஸ்ட் பண்ணும்போது அதே நீங்கள் பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட்டு நீ காமிச்சிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் லாக்கில் வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது செட்டிங்கில் போய் போஸ்ட் ஆப்ஷனில் போய் பப்ளிக்னு மாற்றி வச்சுக்கிடுங்க. அப்படி மாற்றி வச்சாலே எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல பப்ளிக் தான் ஷோ ஆகும். சரியா? அடுத்து வந்து நம்ம எப்படி ஆல்ரெடி போஸ்ட் பண்ண போஸ்ட்டை வந்து எடிட் போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு போஸ்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து பப்ளிக்லேயே பண்ணியிருக்கோமா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பண்ணியிருந்தா எப்படி அதை பப்ளிக் மாற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம போஸ்ட் பண்ண இடத்த எப்படி பார்க்கணுன்னா இன்னும் இருக்குல்ல அந்த இடம் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும்ல, அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். அந்த குட்டி ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம போட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கும். சரியா? இந்த இடத்துல தான் நம்ம போட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல நம்ம நேம் பக்கத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடலாம் இது ஃப்ரெண்ட்ஸில் இருக்கா பப்ளிக்கில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். நான் இதில் வந்து ஹியூமன் சிம்பிள், அதாவது மனுஷ சிம்பிள் மாதிரி இருக்கலாம், இப்படி இருந்தாலே அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த போஸ்ட்டை பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிடும். அது ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த போஸ்ட்டை பண்ணியிருக்கோம். அதுவே இந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்குல்ல, நம்ம உலக உருண்டை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இந்த மாதிரி சிம்பிள் இருந்தாலே நம்ம பப்ளிக்கில் வச்சு தான் பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான் வேணால் உங்களுக்கு செக் பண்ணி இப்போ காமிக்கிறேன். இது வந்து ரவுண்ட் சிம்பிள் இருக்குது, இது வந்து நான் பப்ளிக்கில் வச்சு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த பப்ளிக்கில் தான் இருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3 டாட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது எடிட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ஆகும், அது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் நம்ம போஸ்ட் பண்ண பேஜ் ஃபுல் இதாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை கொஞ்சம் கீழே தள்ளினெல்லாம் மேலே இருக்கும், நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா பப்ளிக் வச்சு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்னு. அதேமாரி நான் பப்ளிக் வச்சு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம இதை வந்து எடிட் பண்ணாண்டாம். சரியா? அதுவே இந்த குட்டியாக இந்த மனித சிம்பிள் இருக்குல்ல, மனுஷ சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எடிட் பண்ணி எப்படி பப்ளிக் மாற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதேமாதிரி தான் இந்த 3 டாட்டை எடுங்க, கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது இந்த எடிட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நம்ம போஸ்ட் பண்ண பேஜ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது, இப்படி தான் ஷோ ஆகும். அப்போ அது வந்து கொஞ்சம் மேலேருந்து கீழே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிடலாம், மேலே காமிக்கும். சரியா? நம்ம நேமோட நம்ம எந்த இதில் வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு காமிக்கும். இப்போ பாருங்கள், இது எந்த இதில் வச்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸில் வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து எஸ்பிஓக்கு நம்ம கொடுக்குற லிங்க் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்பிஓக்கு சென்ட் பண்ணியிருப்போம்ல லிங்க், அந்த லிங்கை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட போஸ்ட்டு அவங்களுக்கு ஷோ ஆகாது. அப்போ ஷோ ஆகலைனோட நம்ம அமௌண்ட்டை நம்ம பண்ண டாஸ்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அமௌண்ட்டை வந்து வாலெட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு குட்டி ஆரோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இன்னும் இந்த பப்ளிக்னு ஒன்று ஷோ ஆகும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த பப்ளிக் நேராக இந்த ப்ளூ டாட் மாறும். சரியா? நீங்கள் பப்ளிக் நேராக கிளிக் பண்ணும்போது பப்ளிக் நேராக அது என்ன ஆகும், ப்ளூ டாட் மாறும். ப்ளூ டாட் மாறின பிறகு இதில் டன் கொடுங்க. சரியா? இந்த டன் கொடுத்துட்டு முக்கியமாக மறக்காமல் என்ன செய்யணும், டன் கொடுத்தோன்னே இதில் பப்ளிக் மாறிட்டான்னு செக் பண்ணுங்கள். மாறிட்டுன்னா அடுத்து என்ன கொடுக்கணும், சேவுங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது பப்ளிக்காக மாறி இருக்கும். இல்லைனா நீங்கள் இங்கே மட்டும் மாற்றினீங்களா என்ன ஆகுனா ஃப்ரெண்ட்ஸ்லேயே தான் இருக்கும். சரியா? இந்த சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது மாறிட்டா நம்ம செக் பண்ணுவோமா,
பாருங்கள் ரவுண்ட் ஸ்மெல் வந்துடுச்சா? ரவுண்ட் ஸ்மெல் வந்துட்டாலே பப்ளிக் தான் மாறிடுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் போஸ்ட் கொடுங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் பப்ளிக்னு மாறிடுச்சா? இப்படி தான் நம்ம எல்லா டாஸ்க்கு, அதாவது நீங்கள் எதுக்கெல்லாம் பப்ளிக் கொடுக்கலையோ அந்த டாஸ்க் எல்லாமே எடிட் பண்ணி பப்ளிக்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி மாற்றி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. பதில் இப்போ இது எனக்கு பப்ளிக் மாறிடுச்சா? இதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா டாஸ்க்குமே எனக்கு பப்ளிக் தான் ஷோ ஆகும். நான் பாருங்கள் ரவுண்ட் சிம்பிள் இருக்குது, அப்போ பப்ளிக். இது எல்லாமே நான் இது பப்ளிக்கில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அக்டோபர்லேருந்து இப்போ பிப்ரவரி வரை நீங்கள் மைக்ரோ டாஸ்க் பண்ண எல்லாருமே இந்த மாதிரி எடிட் ஆப்ஷனில் போய் பாருங்கள். உங்களோட போஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் இருந்துன்னா பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணிடுங்க. பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணால் உங்களோட வாலெட் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா உங்களோட வாலெட் ரெடியூஸ் ஆகிரும். கரெக்டாக எல்லாம் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எல்லாரும் அதை கிளியராக கேளுங்க. நம்மளோட அப்டேஷன் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் இருக்குது. எஸ்பியோட அப்டேஷன் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் வரும். அதனால் நோட்டீஸ் போர்டு ஆடியோ ஃபுல்லாக கிளியராக எப்போவுமே கேளுங்க. தேங்க்யூ.